ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிம் அண்ட் குக் பிஎல் ஒன் ஷாட். ஆர்மிஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஜிம் அண்ட் குக் ஒன் ஷாட் நேம் ஐடல்ஸ் ஒன் சைட் லவ். ஆர்மிஸ், வாங்க நம்ம இப்போ ஜிம் அண்ட் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு கான்சர்ட் ஹால் தான். அங்கே அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. எல்லாமே கிம் நாம் ஜோன், கிம் சக் ஜெயின், மின் யோங்கி, ஜங் ஹசாக், பாக் ஜிமின், கிம் தைஜான், ஜங்குக் அப்படின்னு சொல்லி கத்துறாங்களா. அப்போ கரெக்டாக நம்ம ஜங்குக் இருக்கான் இல்லையா, அப்படியே அந்த ஃப்ளவரை தூக்கி போட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளைங் கேஸ் கொடுக்குறான். ஜின் அதை பார்த்துட்டு டே அப்படின்ற மாதிரி பார்க்குறானா. அப்போது ஜேகே அந்த சைடு தூக்கி போட்ட ரோஸ் டக்குன்னு நம்ம போய் பிடிச்சிடுறான். ஆர்மிஸ் எல்லாம் அப்படி பார்க்குறோம். எல்லாத்துக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே அப்படியே டேக் அந்த மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்களா. இந்த டைமில் ஜிம்மின் ஃபேஸு அப்படியே ஒரு மாதிரி மாறுது. பட் கேமரா முன்னாடி கொஞ்சம் ஹாப்பினஸோட அப்படியே இருக்கான். அந்த டைமில் ஜேகே இருக்கான் இல்லையா, அழகாக சிரிச்சுட்டு அந்த போஸ் கொடுப்பாங்கள்ல எண்டிங்கில், அந்த மாதிரி பண்ணுறான். அப்போது நம்ம ஜிம்மின் டக்குன்னு ஜேகேவோட ஷோல்டரில் கையை போட்டு காதில் ஜேகே இன்னைக்கு நீ அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறான். ஜேகேக்கு சிரிப்பு வந்துடுதா. சிரிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக அப்படியே அந்த கான்சர்ட்லாம் முடியுது. எல்லாருமே போகிறாங்க. அந்த டைமில் நம்ம இருக்கான் இல்லையா, அவன் ஜேகே கிட்ட பேசுகிறான். ஜேகே, நம்ம நெக்ஸ்ட் டைம் வேர்ல்டு டூர் ஒன்றா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஜேகே பார்க்குறான். என்ன அதிசயமாக இருக்குது. ஹே, உனக்கு தெரியாதா, எனக்கு தான் எங்கே போனாலும் உன் கூட போகணுன்னு ஆசையாக இருக்குமே. நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, நம்ம ஏன் இந்த டைம் அந்த ஸ்ப்ரிங் டேயில் எடுத்த அந்த பிளேஸ்க்கு போகக்கூடாது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜேகேவுமே பார்த்துட்டே இருக்கானா. அப்போ மெம்பர்ஸ் எல்லாம் வந்து என்னப்பா இங்கே ஓடிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜேக்கு தான் சும்மா இந்த மாதிரி இடத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் 2 பேர் மட்டும் போக போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஜின்னு கேட்குறானா. அதுக்கு ஜேகே ஏன் நாங்கள் போனால் என்ன அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் இல்லை, நாங்களுமே வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சுகா வந்துட்டு என்னாலாம் முடியாதுப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரியே பார்க்குறானா. டக்குன்னு ஜேகே சுகாயும் வாங்கலை, நம்ம எல்லாருமே போனால் நல்லா தானே இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஒரு மாதிரி ஆகிருது. ஸோ நார்மலாக போய் எப்படி உட்காந்துக்கிறானா. இதை நம்ம ஜிம்மி நோட் பண்ணிவிட்டு ஜேகே பக்கத்தில் வரான். ஜேகே, அவனுக்கு உன் கூட தனியாக போகணுன்னு ஆசையாக இருக்குமோ என்னவோ அப்படின்றானா. ஜேகே பார்க்குறான். அவனுக்கு ஒருவே சிரிப்பு இருக்குது. ஸோ இது சிரிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஆரம் வந்துட்டு நாளைக்கு தான் நம்மளோட கடைசி கான்சர்ட், அதை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொரியாக்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ மெம்பர்ஸ்லாம் கேட்குறாங்க, ஐயோ அப்போ கான்சர்ட் முடிஞ்சா நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாதா அப்படின்னு. அது மெயினாக நம்ம ஜேகே தான் கேட்குறான். என்ன ஜேகே, உனக்கு இந்த அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்றானா. அப்படி சொல்ல வரல, நம்ம கான்சர்ட் மட்டும்தானே பண்ணோம், கொஞ்சம் கூட வெளியே போய் சுற்றி பார்க்கலையே, அதனால தான் அப்படின்னு கேட்குறானா. அப்போ ஜேகே இருக்கான்ல, டக்குன்னு பார்க்குறான். நல்லா படுத்து தூங்கிடுறான். என்ன இவன் இப்படி தூங்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஜேகே போய் பக்கத்தில் உட்காடுறான். தான் கண்டுக்க கூட இல்லை, ஏன்னா அவன் ஆசைப்பட்டான் இல்லையா அங்கே போகணுன்னு. பட் ஜேகே தான் இப்படி சொல்லிட்டானே. அதனால் இப்போ நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, அவன் வந்து சரி ஜேகே இங்கே வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். எங்கே ஜிம்மின் வா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே மாஸ்க் அப்புறம் கேப்லாம் போட்டு காருக்குள்ளே ஏறி போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி நம்ம ஜிம்மின் முடிவு பண்ணிட்டான், இன்றைக்கி நம்ம ஜேகேவை டின்னர் கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக தான் இப்போ கூப்பிட்டு போயிட்டுருக்கான். மெம்பர்ஸ் கிட்டலாம் சொல்லியிருப்பான், நாங்கள் சும்மா தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. நம்ம ஆரம் வந்துட்டு அவனவே ஓகே அப்படின்ற சொல்லியிருப்பான். இதுக்கப்புறம் போவாங்களா. அந்த இடமே ரொம்ப இருட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நைட் டைம் வேறையா. ஸோ அங்கே இருக்கவங்கெல்லாம் அப்படியெல்லாம் குக் பண்ணிகிட்ருக்காங்களா. கரெக்டாக ஜிம்மினுமே உள்ளே போகிறான். எங்களுக்கு இந்த கண்ட்ரிலேயே ஃபேமஸான டிஷ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அவங்களுமே கொடுக்குறாங்க. இப்போ 2 பேருமே சாப்பிட்லான்னு உட்காடுறாங்களா. நம்ம ஜேகேக்கு ஃபுல்லாக வியோட மைண்ட் செட் தான். ஜிம்மின் பார்க்குறான். ஜேகே சாப்பிட்டேன் அப்படின்றானா. அவன் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, அவன் சாப்பிடும்போது ஜேகேவே பார்த்துட்ருக்கான். ஜேகே இதெல்லாம் நோட் பண்ணவே இல்லை. ஃபோன் எடுத்து பார்க்குறான், கிட்ட இருந்து மெசேஜ் வருமானு. பட் வரவே இல்லை. இங்கே நம்ம இருக்கான் இல்லையா, சுகா ரூமில் தான் போய் படுத்து தூங்குறான். சுகாவுக்கு தான் தொல்லையாக இருக்கு. ஐயோ இவன் ஏன் தான் அப்படி பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம ஹோபி இருக்கான் இல்லையா, அவன் கேட்குறான் ஜிம்மின் எங்கே போனான், ஜேகேவே ஆளை காணோம் அப்படின்ற மாதிரி. இந்த சவுண்டு வீக்கு கேட்டுருது. வேகமாக வந்து வெளியே எட்டி பார்க்குறான். அந்த டைமில் நம்ம ஆரம் இருக்கான்ல, கம்முன்னு இரேண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகோவுமே சொல்லுடா அப்படின்றானா. அவனுங்க 2 பேர் சும்மா டின்னர் போயிருக்கானுங்க அப்படின்னாங்க. இதை கேட்டு நம்ம ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா நான் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு கேட்டான். ஆனால் இவன் எதுவுமே சொல்லாமல் 7 பேர் கூட சேர்ந்து போகலாம் அப்படின்னா. இப்போ நான்
இப்போ பார்த்தா ஜிமின் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஒரு வேளை அவனுக்கு ஜிமினாவை தான் பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி இங்கே தப்பாக எடுத்துக்கிறான். ஸோ ஒரு மாதிரி சேடாக போகிறானா. அப்போ ஜேஹோவை பார்த்து, டேய் ஏன்டா இப்படி சும்மாவே இருக்க மாட்டியாடா, அவனுங்க சும்மா நம்ம ஜேகே வந்து இப்படி சேடாக இருக்கானேன்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்டு போனான்டா. ஆமாம், ஜேகே ஏன் சேடாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறான் ஜேஹோப்பு. அதுக்கு உன்னெல்லாம் ஜேகே கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா, நம்ம கேட்டதுக்கு ஜேகே நம்ம எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து போகணுன்னு சொன்னான். அதனால் கொஞ்சம் சேடாகிடுச்சு, ரூம்குள்ளே போயிட்டான்டா. ஸோ அப்போ நம்ம ஜேகே டல்லாக இருந்தான், அதனால் ஜிம்மின் கூப்பிட்டு போயிருக்கான் அப்படின்றாங்களா. ஐயோ அதை சொல்லியிருந்தான் நானும் பேர் பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் புலம்பிட்டு இருக்கானா. ஆரம்புக்கு பார்த்தா சிரிப்பாக வருது ஜேஹோப் இருக்கான்ல, நானும் போகிறேன் அப்படின்றானா. டே விடிடா, அவனுங்க கொஞ்சம் தனியாக இருக்கட்டும், நீ வா ஏன் கூட அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறான். அந்த நீங்கள் நம்ம ஜிம்மின் இருக்கான்ல, அவன் ஜேகே கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ணுறாங்களா. நம்ம இந்த ரோட்டில் கொஞ்சம் நேரம் நடக்கலாமா அப்படின்னு ஜிம்மின் கேட்குறான். கண்டிப்பாக நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ 2 பேருமே இறங்கி வராங்க. நைட் டைம் ஆச்சே, யாருமே இங்கே இல்லைல்ல. ஸோ அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் ஜிம்மின் ஒன்று சொல்ல வரான். அதுக்குள்ளே ஜேகேக்கு கால் வருது. பார்த்தோன்னே அவ்வளோ சிரிப்பு மூஞ்சியில். ஜிம்மின் எட்டி பார்க்குறான். பார்த்தா கால் பண்ணியிருக்கானா. ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது ஜிம்மினுக்கு. ஸோ அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். ஜேகே எப்படி அவாய்ட் பண்ணுவான். ஸோ கால் அட்டன் பண்ணி பேசுகிறான். சொல்லு அப்படின்னு. நீ நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், நீ தனியாக போயிருக்கல்ல அப்படின்றானா. நம்ம ஜேகே இருக்கான்ல, நான் தனியாக போகணுன்னு நினைக்கல, எல்லாருமே நம்ம ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன், நீ அதை புரிஞ்சிக்கல அப்படின்றானா. ஆனால் எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது ஜேகே அப்படின்றானா. சரி, இப்போ நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன், இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் லொக்கேஷன்லாம் அனுப்புகிறானா. ஜிம்மினா அப்படியே சேடாகிடுறான். இதை பார்த்துட்டு ஜேகே, சரி ஜிம்மின், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறான், நம்ம 3 பேரும் ஜாலியாக ஃபன் பண்ணலாம், ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிம்மினுமே மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி சேடாகிட்டு சரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறான். ஸோ இப்போது கரெக்டாக நம்ம இருக்கான் இல்லையா, நம்ம சுகா கூட தானே தூங்கிட்டு இருந்தான். டக்கு டக்குன்னு லைட்லாம் போட்டு அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு சென்ட்லாம் அடிச்சுட்டு அவன் பாட்டு கிளம்புறானா. சுகா கடுப்பாகுது. டே அந்த லைட்டை ஆஃப் பண்ணி தொல்லடா அப்படின்னு கத்துறானா. சரி சரிடா ஆஃப் பண்ணுறேன், ஏன் கத்துற அப்படின்றானா. என்னது அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை ஐயங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்புறான். ஸோ இப்போ நம்ம கிளம்புறான் இல்லையா கார் எடுத்துகிட்டு. இதை நம்ம ஜேஹோ பார்த்துட்றான். எங்கடா போகிறான் இவன் அப்படின்னு கேட்குறானா. தெரிலடா, ஜேகே கூப்பிட்ருப்பான் அதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. டேய் நம்மளெல்லாம் பார்த்தா அவனுங்களுக்கு எப்படிடா இருக்குது, நம்மளுமே அவங்க மெம்பர்ஸ் தானடா, ஏன்டா என்னை மட்டும் விட்டு போகிறானுங்க அப்படின்றானா. அடே அவனுங்க சின்ன பசங்கடா, நம்ம வேலையை பார்த்தா தானா அவங்களுக்கு வேலையை கொடுக்க முடியும், நம்மளே எப்படி ஃப்ரீயாக இருந்தோன்னா அவங்கள எப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல். நம்மளோட அடுத்த சாங்கை ரைட் பண்ணுவோம், சுகா தான் பண்ணணும். ஸோ அதுக்கெல்லாம் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், இதுக்கப்புறம் அவனுங்களை ஃப்ரீயாகவே விடக்கூடாதுடா, நம்மளை எப்படிலாம் தனியாக விட்டு போனானுங்களோ எல்லாத்துக்கும் சேர்த்து பழி வாங்குறோம், ஓகேவா அப்படின்னு சொல்கிறானா. இங்கே நம்ம ஜேஹோப்க்கு குஷியாகிடுது. எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேர் தூங்கி போயிடுறாங்களா. அந்த இப்போ நம்ம இருக்கான்ல அப்படியே மியூசிக்லாம் கேட்டு அவ்வளோ அழகாக கிளம்புறான், செம்ம ஜாலியாக. இப்போது கரெக்டாக அங்கே நம்ம ஜேகே ஜிம்முன்னு நிற்கிறாங்களா. அந்த இடத்துல வந்து அப்படியே காரெல்லாம் நிப்பாட்டிட்டு இறங்கி வரான். ஜேகேக்கு அவ்வளோ சந்தோஷம். வியவே பார்த்துட்ருக்கான். இதை நம்ம ஜிம்மின் நோட் பண்ணுறான். பார்க்குறான் ஜிம்மின் கூட இருக்கிறத. நம்ம லைட்டாக கோவம் வருது. இந்த 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா. ஸோ ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறான். ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பட் இருந்தாலும் அவனும் ஹக் பண்ணிக்கிறான். இப்போது ஜேகே இருக்கான்ல, சரி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. எனக்கு பசிக்குதுடா அப்படின்னு சொல்கிறான். சரி வா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிட்றான். ஜிம்மின் பார்க்குறான், இப்போ தானே சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி. அவனுக்கு பசிக்குதுல்ல, வா போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ 3 பேரும் உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம இருக்கான் இல்லையா சாப்பிட்டுட்ருக்கான். நீங்களும் சாப்பிட்லாம்ல அப்படின்றானா. நாங்கள் இப்போ தாண்டா சாப்பிட்டோம் அப்படின்றோம். இப்போ நம்ம கரெக்டாக ஜேகேக்கு வந்து ஊட்டி விட்டுறான் இதை நம்ம ஜிம்மின் பார்க்குறான். ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி டல்லாகிடுது, அப்படியே அமைதியாக இருக்கான். ஜிம்மின் மனசுக்குள்ளேயே, எனக்கு ஏன்னு தெரில, அவனுங்க 2 பேரும் லவ் பண்ணுறானுங்க, ஆனால் எனக்கு ஜேகே மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அவன்கிட்ட ஷேர் பண்ணலாங்கும்போது அவன் பற்றி பேசுகிறான், இல்லாட்டி வந்துடுறான், டைவர்ட் ஆகிடுது. அவன் லவ் பண்ணுறது தப்பு தான், பட் எனக்கு அவனை பிடிச்சிருக்கே, ஆனால் எப்போவாது ஜேகே என்கிட்ட வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அன்றைக்கி நான் அவனை பத்திரமா பார்த்துப்பேன், எனக்கு அவன் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஜேகேவே பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இதை நம்ம நோட் பண்ணுறான். செம்ம கோவம் வருது, இவன் எதுக்கு அப்படியே பார்த்துட்ருக்கான் அப்படின்னு. அப்போ நம்ம ஜிம்மின் இருக்கா இல்லையா, வந்துட்டு
சரி நான் கிளம்புறேன், வெளியே இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, காருக்குள்ளே உட்காந்துட்டு 7 பேருமே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்கான். அதில் நம்ம ஜிம்மின் சுகா கூட நிற்கிறானா. இதை பார்த்துட்டு இருக்கும்போது இப்படியே நவுத்தி நவுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது வி வந்துடுறான். இப்போ வி வந்து டக்குன்னு இந்த ஃபோட்டோ பார்த்துடுறானா. பார்த்துட்டு இருக்கும்போது சுகா தானே அங்கே இருக்கான். வி இதை பார்த்துட்டு டேய் அப்படின்னு கேட்குறானா. அப்படியே டக்கு டக்குன்னு ஃபோட்டோ இது பண்ணிடுறான். என்னடா பண்ணுற அப்படின்னு வி கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கான். அப்போது டேய் நீ அப்படிங்கும்போது கரெக்டாக ஜேகே வந்துடுறானா. நம்ம வி மனசுக்குள்ளேயே ஓ அவனுக்கு சுகாவை பிடிச்சிருக்கா, ஆனால் ஏன் அவன்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான், அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, எல்லா டைமும் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கான். வி நினச்சிக்கிறான் நம்ம வி கொஞ்சம் கோச்சிட்டு சுகா கூட தானே போய் படுத்து தூங்கினான், அதனால் நம்ம ஜிம்மினுக்கு கோவம் ஆகி ஜேகேவை தனியாக கூப்பிட்டு வந்துட்டானோ அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம வி நல்லா கன்ஃபார்மே பண்ணிடுறான், ஜிம்மினுக்கு சுகாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் நம்ம நடுவில் இருக்கனால அவன் கூட பேச முடியலன்னு இப்படி ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிக்கிறான். அண்ட் தென் ஜேகே கிட்ட ஜேகே சுகாவை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு நம்ம ஜேகே சுகா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றான். ஜிமின் நீ சொல்ல அப்படின்றானா. சுகா குழந்த மாதிரி அப்படின்றானா. ஸோ வீக்கு கன்ஃபார்மே ஆகிடுது. அப்போ ஜேகே பார்க்குறான் திடீர்னு டக்குன்னு என்னது பேபி அப்படின்றானா. ஆனால் நான் தானே சின்ன பையன் அப்படின்னு ஜேகே கேட்குறான். வி பார்க்குறான் டேய் நீ எல்லாத்துக்கும் சின்ன பையன்டா, அதை சொல்ல வரல, சும்மா அதான் அவங்கவுங்களுக்கு எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டேன் அப்படின்றானா. அம்மா நீ ஏன் சுகாவை பேபின்னு அப்படின்னு ஜேகே கேட்குறான். ஆக்சுவலி நம்ம ஜிம்மின் இருக்கான்ல, அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் எல்லாருமே சுகாவை அவனோட அந்த ஆட்டிடியூட் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அவன் கோவக்காரன் தனிமையாக தான் இருப்பான் அப்படி இப்படின்னு சொல்கிறான். ஆனால் நான் சுகா கூட இருந்த வரைக்கும் அவன் குழந்தைடா, அவனை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்மளை ட்ரீட் பண்ணுவான், அது உங்களுக்கே தெரியும்ல. அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லார் கூடயும் அப்படி இருப்பான்டா, நம்ம ஃபேமிலின்னு வரும்போது அவன் எவ்வளோ இதாக இருப்பான்னு பார்த்துருக்கல்ல அப்படின்றனா. அதுவும் உண்மைதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டானா அவன் அப்படியே குழந்தைத்தனம்லாம் வெளியே வரும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறானா. நம்ம ஜிம்மின் சுகாவை பற்றி பேசும்போது சிரிக்கிறான். இதையுமே நம்ம வி நோட் பண்ணுறான். வி இருக்கான் இல்லையா, அதனால் சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஜிம்மின் மனசுக்குள்ளேயே ஆனால் எனக்கு ஜேகேவை ரொம்பவே பிடிக்கும், உண்மையே சொல்லப்போனால் நான் ஜேகேவை தான் லவ் பண்ணுறேன் ஒன் சைடாக அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கான். இப்போ 3 பேருமே தங்கியிருக்க ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அங்கே அந்த மேனேஜர் இருக்காங்க இல்லையா, திட்டுறாங்க பிடிச்சி. எங்கே போயிட்டு வந்தீங்க 3 பேரும், உங்களை யார் அப்படி சுத்த சொன்னா, எங்கே அந்த லீடர், எங்கே போன ஆரம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு போகிறாங்களா. அப்போது ஆரம்பை போய் எழுப்பி விடுறாங்க. ஆரம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறானா. நீ தானே லீடர், நீ தானே இவனுங்களை பார்த்துக்கணும் அப்படின்றான். நான் லீடரா, அப்போது நீங்கள் தானே எங்கள் மேனேஜர், எங்கள் 7 பேரும் எப்படி இருக்கணும் அதையெல்லாம் நீங்கள் தானே பார்த்துக்கணும், இவனுங்களை தனியாக விட்டதும் உங்கள் தப்பு தானே, நான் லீடர் தான் அவனுங்களோட மற்ற விஷயத்துக்கு, அவங்க ஃப்ரீடமில் நான் எப்படி தலையிட மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு என்ன ஆனாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு ஆரம் சொல்கிறானா. இப்போது மேனேஜர் இருக்காங்க இல்லையா, அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, இப்போ தான் தூங்கவே போயிருப்பாங்க, அதுக்குள்ளே சுகாவையும் ஜின்னையும் எழுப்பி விட சொல்கிறாங்களா. ஆரம்புக்கு கோவம் வருது. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, அவங்க இப்போ தான் படுத்தாங்க, நாங்களுமே இப்போ தான் படுத்தோம், தூங்குறீங்க, அது உங்களுக்கு கவலையும் இல்லை, கான்செப்ட் வந்தோமா படுத்துமா அப்படின்னு இருக்கணும், அதை விட்டுட்டு எதுக்கு வெளியே போகிறீங்க அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. ஸோ இப்போது நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. என்னடா நம்மளை இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி. சுகா வேறு வழி இல்லையா, ஜின்னையும் சுகாவையும் எழுப்பி விடுறாங்க. சுகா ஜின் மூஞ்சி பார்க்கவே பாவமாக இருக்குது, அப்போ தான் தூங்கியிருப்பாங்க. இதை விமன் கோக் 3 பேருமே பார்க்குறாங்க. நம்மளால் தானடா வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஜிம்மின் ஒரு மாதிரி சேட் ஆகுறான். அப்போது ஆரம் இருக்கான் இல்லையா, ஜிம்மின் கையை பிடிக்கிறான். ஜிம்மினுமே அப்படியே ஒரு மாதிரி நார்மல் ஆகுறான். கையை பிடிச்சதுக்கப்புறம் அவர் நல்லா திட்டுறாரு மேனேஜர் தான் 7 பேர்த்தையுமே. சின்ன சுகா நீங்கள் தானே பெரிய பசங்க, ஆரம் லீடர் அவ்வளோதான், ஆனால் நீங்கள் தானே பெரிய பசங்க, நீங்கள் தானே பார்த்துக்கணும் அப்படின்றாங்களா. சின்னக்கு கோவம் வருது. என்ன நினச்சிட்ருக்கீங்க, எங்களுக்குன்னு தனியாக ஃப்ரீடம் வேணாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம மேனேஜர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கோவம் வருது. நீங்கள் இப்போ எங்களை நம்பி வந்திருக்கீங்க, எங்களோட பொறுப்பில் இருக்கீங்க, அப்படிங்கும்போது நீங்கள் இப்படி தனியாக இருந்தாலோ இல்லை ஏதாவது உங்களுக்கு ஆனாலோ ஆர்மிஸ் அப்புறம் மற்ற எல்லா மீடியாஸுமே எங்களை தானே சொல்லுவாங்க, மேனேஜர் ஒழுங்காக இருந்தால் எதுக்கு பிடிஎஸ்க்கு இப்படி ஆக போகுது அப்படின்னு சொல்லி இப்போ எங்கள் மேலே தான் எல்லாம் வரும் அப்படின்றாங்களா. ஜின்னு கோவம் வந்துடுது. உங்கள் மேலே தான் எல்லாம் வரும்னா அப்போ நீங்கள் தானே எங்களை பார்த்துக்கணும், நீங்கள் பாட்டுக்கு போனீங்கன்னா எங்களுக்குன்னு ஃப்ரீடம், நாங்கள் அப்படி தான் நினப்போம், எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும் தான்,
ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு டைம் கூட நாங்கள் எதுவுமே மீறினது கிடையாது. சுகா தான் எல்லாரும் அமைதியாக இருக்கீங்களா, நம்ம மேலேயும் தப்பு இருக்குதான். ஜின், உன்னை பார்த்து நான் கேட்குறேன், இப்போ நீ உன் ஊருக்கு எங்கள் 6 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிற, நாங்கள் இப்படி சொல்லாமலே வெளியே போயிட்டோம் அப்படின்னா நீ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்களா. ஜின்னுக்கோ வருது, எப்படி எப்போ உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அப்போ தான் சுகா சொல்கிறான், பாத்தியா அதே பயமும் தானே அவருக்கும் இருக்கும். நம்ம இப்படி ஒழுங்காக இருந்தால் பொறுப்பாக இருந்தால் அவங்க ஏன்டா இப்படி பண்ண போகிறாங்க, அவங்கள நம்மள திட்டுறதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குடா. ஃபஸ்ட்டு குழந்த மாதிரி நடந்துக்கிறத விடுங்க. விமன் குக், நீங்கள் 3 பேர் எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சுகா கேட்குறான். அது வந்து அப்படின்றானுங்களா, பார்த்தீங்களா யார் மேலே தப்பு இருக்குன்னு. அவனுங்க 3 பேரும் இப்படி யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் போனது தப்பு. ஆரம் சொல்கிறான், அது வந்து ஆரம் நீ சொல்லு, உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணானுங்களா அப்படின்னு கேட்குறானா. இல்லை, ஜிமின் குக் 2 பேரும் கூப்பிட்டு போனானுங்க தான், ஆனால் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு போகல அப்படின்றாங்களா. பாத்தியா அப்போ யார் மேலே தப்பு அப்படின்னு சுகா கேட்குறான் மறுபடியும். ஆமாம் அப்படின்றாங்களா. ஸோ இப்போ விமன் குக் 3 பேருமே சாரி கேட்குறாங்க, எங்கள் மேலே தான் தப்பு, மேனேஜர் மேலே தப்பு இல்லை அப்படின்னு. அப்போது இவங்களுக்குமே ஒரு மாதிரி ஆகிடுது. ஜின்னுமே சாரி கேட்குறானா. 3 பேர்த்துக்குமே ரொம்ப கஷ்டமாகிடுது. நம்மளால் இவங்க சாரி கேட்குறாங்களே, இவங்களுக்கு இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட 3 பேருமே இப்போ மறுபடியும் சாரி கேட்குறாங்க. இனிமேல் இந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி. மேனேஜருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எங்களை நம்பி வந்திருக்கீங்க, என்னோடய பொறுப்பில் இருக்கீங்க, உங்களை பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. உங்களுக்கு எவ்வளோ ஆர்மிஸ் இருக்காங்க, அதை விட ஹேட்டர்ஸும் இருக்காங்கல்ல, ஸோ யார் பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்களா. ஆரம்பமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு மேனேஜரும் அப்போ தான் தூங்க போகிறாரு. பட் அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சா, எல்லாருமே கிளம்பணும்ல. ஸோ எல்லாமே பேக் பண்ணி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் கொரியாவுக்கு எல்லாருமே போக ஆரம்பிக்கிறாங்க. ஜிமின் அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்கா ஒரு மாதிரி டல்லாக. எல்லாம் ஏன் தப்பு தான், என்னால் வந்தது தான். ஜேகேவை பார்த்து நம்ம ஜிமின் சாரி கேட்குறான். எதுக்கு கேட்குற, நேற்று எல்லாம் நடந்தது என்னால் தானே அப்படின்றானா. அதெல்லாம் விடு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் இருக்கா இல்லையா, ஆரம் பக்கத்தில் போய் உட்காடுறான். எனக்கு என் வீட்டுக்கு போகணுன்னு தோணுது, நம்ம 2 days நம்ம வீட்டுக்கு போயிட்டு வரலாம் எல்லாருமே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆரம்க்குமே கரெக்டாக தோணுது, எல்லாருமே அவங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணுறோம்ல, சரி எல்லாம் அவங்கவுங்க ஃபேமிலியை பார்க்கலாம், 2 days தான், அதுக்கப்புறம் நம்மளோட இதுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த சாங்க்கான ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஸோ 2 days எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பமே சொல்கிறான். ஸோ இப்போ அங்கே மேல் இடத்துலையும் பர்மிஷன் வாங்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக ஆரமும் ஜின்னும் தான் போகிறாங்க. போயிட்டு இந்த பர்மிஷன்லாம் வாங்கிடுறாங்க. எல்லாத்துக்கும் அவ்வளோ சந்தோஷம். எல்லோரும் அவங்கவுங்க ஃபேமிலியை பார்க்க போகிறாங்களா. இங்கே நம்ம ஜேகேவுமே வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறான். அம்மாவை போய் ஹக் பண்ணிவிட்டு, அம்மா நாங்களும் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்றானா. அம்மாவுமே சொல்கிறாங்க, நானும் தான் ஜேகே, ஜேகே இதுக்கப்புறம் நீ கண்டினியூ பண்ணலான் இருக்க அப்படின்றாங்களா. என்னம்மா சொல்கிறீங்க, இதோ இந்த ஐடல் லைஃப்பை அப்படின்னு கேட்குறாங்களா. ஏம்மா, இல்லை உனக்கும் மேரேஜ் பண்ணால் நாங்களும் ஹாப்பியாக இருப்போம்ல அப்படின்றாங்களா. அம்மா ஆனால் நான் பண்ண வேண்டியதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கேம்மா அப்படின்றான். எனக்கு புரியுது ஜேகே, நீங்கள் 7 பேர் இப்போ தான் நல்லா வளர்ந்துருக்கீங்க, நான் உங்களை பிரிக்கணும்னு நினைக்கல, ஆனால் நீ தொடர்ந்து இப்படியே அதிலே கான்சன்ட்ரேஷன் பண்ண உன்னோட ஃபேஸ் பாரேன், நீ நல்லா தான் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு என்னமோ நீ எதையோ மிஸ் பண்ணுற மாதிரி, எதையோ சேடாக இருக்க மாதிரி, கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் ஆகுது ஜேகே. நாங்கள் எங்கள் கூடயே ஒன்று வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், அதான் அப்படின்றாங்களா. அப்படியே ஜேகேக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அம்மாவை போய் ஹக் பண்ணிவிட்டு மனசுக்குள்ளேயே நம்ம எவ்வளோ சேடாக இருந்தாலும், எதை காமிக்காமல் இருந்தாலும் அம்மாங்க கிட்ட ஒரு டைம் பேசினா எப்படின்னு தெரில, அவங்க நமக்குள்ளே இருக்க வழியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. நான் இப்படி இருக்க கொடுத்து வச்சுருக்கணும், என்னை கஷ்டப்படாமல் பார்த்துக்க, எனக்கு 2 ஃபேமிலி இருக்குது, பட் இருந்தும் ஏன் எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது சொல்லிட்டு இப்போ அப்படியே அமைதியாக ரூம்குள்ளே போகிறான். போயிட்டு வி கால் பண்ணுறானா. ஜேகே பேசுகிறான் எடுத்து. ஜேகேக்கு சந்தோஷமாகிறது வி பேசவும். வி கேட்குறான், சாப்பிட்டியா ஜேகே, என்ன பண்ணுற, அத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறானா. ஜேகேவா சிரிச்சுட்டே, அவங்க அத்தை தானே, இப்போ தான் அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்தேன் அப்படின்றானா. ஜேகே என்ன டல்லாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறான். என்னான்னு தெரில வி, நான் எதையோ மிஸ் பண்ணுறேன், இப்போது அம்மாலாம் இருக்காங்க என் கூட தான், ஆனால் நான் எதையோ மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றானா. வி நினச்சிக்கிறான், ஜேகே நீ என்ன மிஸ் பண்ணுறியா அப்படின்னு. ஜேகேவும் அப்படி தான் நினைக்கிறேன். என்னது நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கத்துறானா. ஜேகே சிரிச்சுட்டே, சும்மா சொன்னவி, எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும்ல, நான் உன் கூட தானே இருப்பேன் எப்பொழுதோ, நான் திடீர்னு உன்னை விட்டு வரவும் எனக்கு ஒரு ஞாபகம் அதிகமாக இருக்குது வி, எனக்கு உன்னை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்றானா. பேசாமல் கிளம்பி வந்துடுவா அப்படின்றான். ஜேகே இருக்கான்ல, இல்லை இன்னும் 2 நாள் தான், நானே அங்கே வந்துடுவேன், நம்ம எல்லாமே மறுபடியும் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சுவையுமே இப்போ அவனோட வேலையை அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறான்.
இப்போ நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கான். அதே அவங்க 7 பேர் ஃபோட்டோவையும். அப்போ திடீர்னு நம்ம ஜிமின் சேட் ஆனது, நம்ம ஜிமினை பற்றி ஞாபகம் வருது. என்னாச்சு, எனக்கு ஏன் திடீர்னு அவன் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். கரெக்டாக ஜிமின் மெசேஜ் பண்ணுறான். ஜேகே வீட்டுக்கு போயிட்டியா சேஃபா அப்படின்னு கேட்குறானா. நம்ம ஜேகே இருக்கான்ல, பார்க்குறான். பார்த்துட்டு எந்த மெசேஜுமே இல்லை. அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடுறான் ஃபோனை. ஜிமின் பார்க்குறான் மெசேஜ் வரும்னு, பட் பண்ணவே இல்லையா. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு ஜேகேக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோனை அட்டன் பண்ணவே மாட்றான். ஸோ இப்போ ஜேகேவோட அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறான் ஜிமின். ஆண்டி ஜேகே வீட்டுக்கு வந்துட்டானா சேஃபா அப்படின்னு கேட்குறாங்களா. வந்துட்டான்ப்பா அப்படின்றான். அவன்கிட்ட ஃபோனை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஜேகே இருக்கான்ல, அம்மாவை புள்ள வந்ததுக்கப்புறம் தூங்குறானா, அவன் தூங்குறான்ப்பா அப்படின்றாங்க. சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். ஜேகே இப்படியே எழுந்து, நான் எதுக்கு இப்போ ஜிமினாவை அவாய்ட் பண்ணுறேன், எதுக்கு நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே. அவன் மெசேஜ் பண்ணான், ஆனால் நான் ஏன் இப்படியே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே குழப்பத்தில் அப்படியே இருக்கான். வீக்கிட்ட பேசணும்னு தோணுது, வீயை பார்க்கணுன்னு தோணுது. இங்கே நம்ம ஜிமின் இருக்கான் இல்லையா, நம்ம ஜேகே கூட இருந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அங்கே இப்போ அப்படியே 7 பேருமே அவங்கவுங்க இதை பார்த்துட்ருக்காங்களா. அப்போ நம்ம ஹோபி இருக்கான் இல்லையா, ஹோபி வந்துட்டு 7 பேருக்குமே வீடியோ கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா சொல்கிறான். ஆரம்புக்கு கால் பண்ணுறானா. ஆரம் சொல்கிறான், டேய் இன்னும் ஒரு நாள் தான்டா பார்க்க போகிறோம்லடா, அப்புறம் என்னடா அவ்வளோ மிஸ் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்குறானா. நான் ஒன்றும் ஒன்றெல்லாம் மிஸ் பண்ண கிடையாது, நான் சும்மா மற்றவங்கள மிஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படின்றானா. அப்புறம் ஏன்டா மற்றவங்களுக்கு கால் பண்ணாமல் எனக்கு ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறானா. நம்ம ஆரம் இருக்கான்ல, கண்டுபிடிச்சடா கரெக்டாக. சரி கேட்குறான், உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்றனா. டேய் நீ என் ஃப்ரெண்டுடா, எனக்கு எப்படி உன்னை பற்றி தெரியாமல் இருக்குன்னு சொல்லு. உனக்கு என்ன தான் மற்றவங்கக்கிட்ட பேசினாலும் என்கிட்ட தானே நீ எல்லாத்தையும் கேட்ப, நீ என்கிட்ட தானே எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவ அப்படின்றானா. ஸோ நம்ம ஆரம்புக்கு சிரிப்பு வந்துடுது. ஜேஹோப் இருக்கான்ல, அட போடா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். என்னடா இவன் பேசிகிட்டு இருக்கும்போதே கட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணி கூப்பிடுறானா. ஜேஹோப் அட்டன் பண்ணுறான். ஆரம் கேட்குறான், என்னடா எதுக்கு இப்போ கட் பண்ண அப்படின்னு சொல்லி. ஒன்றும் இல்லை, நான் எனக்கு உங்கள் மறுபடியும் பார்க்கணுன்னு தோணுச்சு, அதுக்காக நான் கால் பண்ண சொன்னேன். சரி விடு, எல்லாமே பிஸியாக இருப்பாங்கல்ல, உன் நம்பர் தானே அப்படின்றாங்களா. டேய் ஆமாம், நீ பிஸியாக இருந்தா எப்படி என் கால் அட்டன் பண்ண அப்படின்னு ஜேஹோப் கேட்குறானா. அதுக்கு ஆரம் சொல்கிறான், நான் பிஸியாக தான் இருக்கேன், உன் காலை அட்டன் பண்ணுறேன்னா நீ எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டான பர்சன் ஓகேவா அப்படின்றானா. ஜேஹோவுக்கு குஷியாகிடுது. அப்போது மற்றவங்களுமே அட்டன் பண்ணுவாங்களாடா அப்படின்னு கேட்குறானா. டேய் அவனுங்க ஃபோனை வச்சுருக்காமல கூட இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அதுவும் உண்மை தான், அப்புறம் நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத சொல்லிட்டேன் அப்படின்னு ஆரம் சொல்கிறான். சரின்னு சொல்லிவிட்டு இவங்க அப்படியே பேசி முடிச்சிடுறாங்களா. அண்ட் தென் இப்போ அப்படியே இவங்க எல்லாருமே மீட் பண்ணுறா அந்த டேவும் வருது. ஸோ இப்போ எல்லாருமே மீட் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் அவ்வளோ சந்தோஷமாகிடுது. உங்கள் எல்லாத்தையும் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, அவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவனுங்க ட்ராமாவை ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். போகிறதுக்கு முன்னாடி, டேய் நான் அடுத்த சாங்கான ஐடியாலாம் எனக்கு வந்துருச்சு, வீட்டில் இருந்தல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்களா. ஐயோயோ இவனை தனியாக அனுப்பிச்சுட்டா இது ஒரு ப்ராப்ளம்டா, இவன் தனியாக இருந்தால் தானே எல்லா லிரிக்ஸையும் யோசிப்பான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு வம்பளுத்திட்டு இருக்காங்களா. ஜிம்மின் சிரிச்சிட்டு இருக்கான். அதுவும் மற்ற மெம்பர்ஸை விட ஜிம்மின் தான் நல்லா சிரிச்சிட்டு இருக்கானா. இதை நம்ம நோட் பண்ணிட்டு சுகாவை கலாய்க்கிறதுக்காக இவன் இப்படி சிரிக்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கானா. ஆனால் நம்ம ஜேகே இருக்கான்ல, அவன் சுகா பண்ணுறத அப்படியே இமிட்டேட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கான். அதுக்காக சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, சிரிச்சிட்டே இருக்கான் விழுந்து விழுந்து. மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே அவங்களுக்கு போயிடுறாங்களா. அப்போது இருக்கான்ல, ஜிம்மின் கிட்ட தனியாக பேசணும்னு தோணுது. ஸோ ஜிம்மின் அவன் கூப்பிடுறான். நான் உன்கிட்ட தனியாக பேசணும் வரியா அப்படின்னு கேட்குறானா. என்ன சொல்லுவி, இப்போலாம் நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்றானா. என்ன சொல்கிற, ஆமாம் இப்போல்லாம் நீ ஜேகே கூட தான் ஷேர் பண்ணுற, உன்னை பற்றி உனக்கு கவலையே இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறானா. அது அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறான். டேய் நான் தானடா உன் ஃப்ரெண்டு, நீ என் கூட தானடா இருப்ப, இப்போ என்னடா ஜேகே கூட சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறானா. அதுக்கு நம்ம ஜிம்மின் இருக்கான்ல, அது அப்படின்னு மறுபடியும் சொல்கிறான். போதும்டா, நீ உன் மனசில் எதையோ நினச்சிட்டு இருக்கல்ல, அதை என்கிட்ட சொல்லு அப்படின்றான். ஜிம்மின் நினச்சிக்கிறான், ஜேகேவும் நம்மளையும் பற்றி அவன் கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு, அதான் அப்படி கேட்டுட்ருக்கானோ அப்படின்ற மாதிரி இருக்கான். இதுக்கப்புறம் சரி சுகா பற்றி சொல்லு அப்படின்றானா. நீ சுகா பற்றி சொல்ல என்ன இருக்குது, சுகா அதான் சொன்னேன் எனக்கு பேபி அப்படின்னு. சரி அதை தவிர வேறு எதுவும் இல்லையா, என்ன கேட்குற. கரெக்டாங்க நம்ம சுகா இருக்கான்ல, எல்லாத்தையும் கூப்பிடுறான் அவனோட லிரிக்ஸை காமிக்கிறதுக்காக. ஸோ இப்போ எல்லா மெம்பர்ஸுமே போகிறாங்க. அதை அப்படியே பார்த்துட்ருக்காங்களா. என்னடா பாட்டு இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இது இப்போ தெரியாது, இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் செம்ம ட்ரெண்ட் ஆகும், அப்போ தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும்
ஒவ்வொரு பாட்டை அப்படியே பிரித்து பிரித்து கொடுத்துட்ருக்கான். ஜேகே இந்த பாட்டு உனக்கு, ஜிமின் இந்த இது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்கான வேலையில் ஜிமின், சுகா அப்புறம் 3 பேருமே இறங்குறாங்களா. ஸோ இப்போ அப்படியே மியூசிக்கெல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜேஹோப் இருக்கான் இல்லையா, அதுக்கான டான்ஸு, அதுக்கான கொரியோகிராஃபி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஜேகே, ஆரம், ஜேஹோப் இவங்க 3 பேரும் ஒன்றா பண்ணிகிட்ருக்காங்க. ஜின்னு இருக்கான் இல்லையா, ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் அவன் கையால் சமைச்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ ஜின்னுக்கிட்ட கேட்டிருக்காங்க. அதனால் குக்கிங்க்கு போயிருப்பான். இவங்கெல்லாம் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்களா. அப்போ ஜின்னு இருக்கான்ல, என்ன தான் எவ்வளோ பெரிய செஃப் வந்தாலும், எவ்வளோ பெரிய செஃப்பை வச்சாலும், பணமே இருந்தாலும் இவனுங்க தொல்லை தாங்க முடியலையே, எப்போ பாரு ஏன் கிட்டலக்கு எது கேட்டுட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே சமைச்சிட்ருக்கானா. அப்போது ஆரம்க்கு கால் பண்ணுறான். ஆரம் டக்குன்னு எடுக்கிறானா. என்ன ஜின்னு அப்படின்னு கேட்குறானா. ஏய், நான் மட்டும் இங்கே சமைச்சிட்ருக்கேன் கஷ்டப்பட்டு, நீங்களாம் அங்கே ஜாலியாக இருக்கீங்களா? ஒழுங்கு மரியாதையாக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஆரம் இருக்கான்ல, இதோ வரும் அப்படின்றானா. டேய், நீ வர வேணாண்டா, நீ வந்தால் சொதப்பி விட்ருவேன். சுகா இல்லாட்டி ஜேகே யாரையாவது கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சுகா தானடா அந்த வேலையை பார்த்துட்ருக்கான். சுகா அவன் தேவையானதெல்லாம் பண்ணிட்டான். ஸோ ஒழுங்காக அமுச்சு விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ சுகா கிட்டே போய் சொல்கிறான். இங்கே நம்ம ஜேகே கிட்டே சொல்கிறானா. ஸோ 2 பேர் கிளம்புறாங்க. இப்போ அந்த இடத்துல மீன் 2 பேர் மட்டும் தானே தனியாக இருக்காங்க. ஸோ இப்போது மறுபடியும் கேட்கலான்னு வரான். பட் அதுக்குள்ளே ஜிம்மின் இருக்கான்ல, நான் போய் ஜேஹோவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அங்கேருந்து. வந்துட்டு இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூடயே போகிறாங்களா. அங்கே நம்ம ஜேஹோப் இருக்கான்ல, இன்னுமே சரியான ஸ்டெப்ஸ்லாம் கண்டுபிடிக்கல. இப்போ தானே கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஜிம்மின் இருக்கான்ல, வந்தோடனே ஜேஹோப் போய் ஹக் பண்ணுறானா. பார்க்குறான். ஜிம்மின் ஏன் இப்படி மாறிட்டான், எனக்கு அவனை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. ஒரு வேளை இவனுக்குள்ளேயே ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணுறானோ அப்படின்னு நம்ம ஜிம்மினாவே பார்த்துட்ருக்கான். ஹோபி பார்க்குறான். என்னடா அதிசயமாக இருக்குது அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு ஜிம்மின், ஒன்றும் இல்லை ஜேஹோப், எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சா, அதான் ஒன்று பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்றான். பாரியா அப்படின்ற மாதிரி, அன்னைக்கு மட்டும் ஏன்டா என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு நம்ம ஜிம்மின், என்ன சொல்கிற, அதான் அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னை விட்டு போனீங்களா, அப்போ நான் உங்களுக்கு கணக்கு தெரிலையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானா. அதுக்கு ஜிம்மின்னு, அது வந்து ஜேஹோப் அப்படின்றானா. ஒன்றும் தேவையில்ல போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறான். அதுக்கப்புறம் ஜிம்மின் இருக்கால, சரி விடு, இந்த டைம் நம்ம எல்லாம் போகலாம் ஒன்றா அப்படின்றான். நம்ம ஹோப் இருக்கான்ல, சரி வாங்க ஜின்ஹாயும் சமைச்சிட்டாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஸோ இப்போ எல்லாமே போகிறாங்களா. அங்கே நம்ம ஜேகே தான் காமெடி பண்ணிகிட்ருக்கான் எல்லாம் வச்சுட்டு. அப்போ சுகா இருக்கான்ல, ஜேகே அப்படின்னு சொல்லி கத்துறானா. சொல்லுங்கள் சுகா ஹையும் அப்படின்றான். எல்லாரையும் போய் கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ நம்ம ஜேகே வரான்ல, வந்துட்டு வராங்கல்ல, வரதை பார்த்துட்டு ஹோபி ஹையும் ஜிமின் ஹையும் இவங்களெல்லாம் சுகா ஹையும் கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. பார்க்குறான். என்னடா என்ன பண்ண கூப்பிடணும்னு தோணலையா அப்படின்னு கேட்குறானா. நீ தான் வருவல்ல வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பார்க்குறான். டேய், அப்போ என்னையும் கூப்பிடுறா அப்படின்றானா. என்ன ஹா அப்படின்னு சொல்ல வரான். அதுக்குள்ளே வந்துட்டு டக்குன்னு வாயை மூடிடுறானா. என்ன அப்படி சொன்னான், நான் அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோ அப்படின்றான். ஜேகே சிரிச்சுட்டே, சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். சரி நீங்கள் முன்னாடி போங்க, நான் போய் இவங்க கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றான். எங்கடா உங்கள் கூட இல்லையா அப்படின்னு கேட்குறான். இல்லையே, அவரை தான் ஜின் ஹையும் வர வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்ன சொல்கிறா, அவர் தான் பண்ணுவார்ல, எதாவது போட்டு உடைப்பார்ல, அதனால தான் அப்படின்றாங்களா. ஆனால் ஆரம் ஹையும் முன்னாடி மாதிரி இல்லைல்லடா. அவர் பாடி எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும்ல, பெரிய பையன்டா. ஸோ நார்மலாகவே ஏதாவது தள்ளி விட்ருவாரு, அதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இதான் ஆரம் கேட்டுடுறான். அப்போ ஜேகே பார்க்குறானா. ஐயோ கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்க்குறானா. டக்குன்னு ஆரம் வந்துட்டு, என்ன சொன்னேன் ஜேகே அப்படின்னு கேட்குறான். எனக்கு ஆரம்ஹாயும் மேலே ஒரு க்ரஷ் இருக்குன்னு சொன்னேன் அப்படின்றானா. எல்லாத்துக்கும் ஷாக் ஆகுது. என்ன ஜேகே சொன்னேன், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியாதா எனக்கு ஆரம்ஹாயுமா பிடிக்கும் அப்படின்றானா. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம ஜின்னு இருக்கான்ல, அவன் ஆரம்பை பார்த்துட்ருக்கான். ஆரம் எல்லாத்துக்கூடையும் பேசுகிறானா. ஜின்னு கூட மட்டும் பேசவே மாட்டேங்கிறான். அதனால ஜின்னுக்கு கோவம் வருது. இப்படியே மறைச்சிட்டே இருக்கான். அப்போது இப்போ நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, கீழே குனிகிறான். குனிஞ்சு பார்த்தா வீயும் ஜேகேவும் இருக்காங்க இல்லையா. 2 பேரும் அப்படியே ஒருத்தர் கால் மேலே ஒருத்தர் கால் போட்டு அந்த மாதிரி உட்காந்துருக்காங்களா. இதை பார்த்தோன்னே ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிருது. நம்ம தான் அவங்களுக்கு நடுவில் இருக்கோமோ. அவன் இன்றைக்கி கூட என்ன ஹையவனு கூப்பிட்டான்ல, ஒரு வேளை நான் தான் அவங்களுக்கு நடுவில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சுமே, அவங்க லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுமே நான் தானே இப்படி பண்ணிகிட்ருக்கேன். எனக்குள்ளே இருக்க லவ் எனக்குள்ளே இருக்கட்டும், நான் அவங்கக்கிட்ட சொல்ல போகிறது கிடையாது. நான் வீக்கு துரோகம் பண்ண விரும்பலை. ஏன்னா அவனை பண்ணுறான், வீக்கு அவனை பிடிக்கும். அப்படிங்கும்போது நான் அவனை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சா எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடும். நான் ஜேகேவை
தம்பியை பார்த்தது கிடையாது. ஆனால் வீக்காக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. தண்ணிலாம் தொடச்சிட்டு மேலே அப்படியே ஏஞ்சி உட்காடுறான். வி ஜேகே அப்படின்னு கூப்பிடுறானா, என்ன ஜிம்முன்னு கேட்குறான். நம்ம ஜேஹோப்பு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜாலியாக ரெஸ்டாரண்ட் போகலாமா அப்படின்னு சொல்கிறான். அப்போ பார்க்குறாங்க இந்த வி பையன் ஜிம்மினை பார்த்துட்டு, ஏன்டா நீ சுகாவை கூப்பிட மாட்டியா அப்படின்னு கேட்குறானா. சுகா பார்க்குறான், என்னடா நான் தனியாக சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு. ஜிம்மின் இருக்கான்ல, வாங்க போகலாம் சுகா ஹையும் அப்படின்றானா. வீக்கு தூக்கி வாரி போடுது, என்ன இவன் ஹையும்னு சொல்கிறான் அப்படின்னு. அப்புறமேட்டுக்கு சரி எல்லாருமே போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. ஜிமின் இருக்கான் இல்லையா, சுகா கூடயே அலைய ஆரம்பிக்கிறான். ஸோ வி புரிஞ்சுக்கிறான். ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி கூப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால கூட இப்படி கூப்பிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் வியும் ஹாப்பியாக இருக்காங்க 2 பேரும் ஒன்றா. இதை பார்த்துட்டு ஜிமின் வெளியே சந்தோஷப்படுறான். பட் உள்ளே அப்படியே எமோஷ்னல் ஆகுறான். இப்போது 6 பேருமே ஒன்றா தான் இருக்காங்க. டக்குன்னு ஜேகேவை தொலைவுறாங்க. பார்த்தா காணோம். எங்கடா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தொலைவ ஆரம்பிக்கிறாங்க. வீணா பதறி போயிடுறான். இதுக்கப்புறம் ஜேகே அப்படியே முழிச்சிட்டு இருக்கானா. அந்த இடத்துல டக்குன்னு ஜிமின் கண்டுபிடிச்சிடுறான். ஜேகேக்கு அலை ஸ்டார்ட் ஆகுது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறானா. எல்லாம் என்னை விட்டு போயிட்டீங்க அப்படின்றான். வீ கூட என்னை திரும்பி பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. டேய் நீ காணான்னு ஃபஸ்ட்டு பதறினதே அவன் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஆனால் வி எங்கே அப்படிங்கும்போது, உன்னை தேடி தாண்டா போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி உன் ஃபோனுக்கு என்னாச்சு அப்படின்னு ஜிம்மின்னு கேட்குறான். ஃபோனு பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறான். பார்த்தா ஃபோனு டெட் ஆகிடுச்சா. அதனால் அழுக தாங்கலை. கரெக்டாக வி அங்கேருந்து ஓடி வரானா. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு ஜேகே அப்படியே ஜிம்மினை விட்டு போய் வியை ஹக் பண்ணிக்கிறான். இதெல்லாம் பார்க்குற ஜிம்மினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது. ஸோ அந்த இடத்துலேருந்து அப்படியே திரும்பும்போது பார்த்தா அங்கே 4 பேருமே இருக்காங்களா. ஜிமின் ஒரு எமோஷ்னலாக வேகமாக போய் சுகாவை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இதை நம்ம வி பார்த்துட்டு தானே இருப்பான். வி பார்த்துடுறான். ஓ அப்போ ஜிமினுக்கு உண்மையாலுமே சுகாவை பிடிச்சிட்டு காட்டிருக்கு அப்படின்ற மாதிரி லைட்டாக ஹாப்பியாகிறான். ஜேகேவோட கண்ணு தண்ணி இன்னும் நிற்கல இருக்கான்ல. ஜேகே பார்த்துட்டு, ஜேகே ஒன்றும் இல்லை, இனிமேல் நான் உன்னை விட மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்றானா. இந்த என்னை விட்டு போயிட்டீங்கல்ல அப்படின்றானா. அப்போ ஆரம் வந்துட்டு, சரி ஜேகே வா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றானா. இங்கே நம்ம வீக்கும் ஜின்னுக்கும் ஒரு மாதிரி பதறுது. அப்போது ஜின்னு இருக்கான்ல, அதெல்லாம் முடியாது ஜேகே வந்து இப்போ இனிமேல் தொலைஞ்சு போனோன்னு வச்சுக்கோங்க உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கயிறு மாதிரி இருக்குல்ல அதை எடுத்து வியோட இதுலையும் ஜேகே இதுலையும் கட்டி விட்டுறான். இனிமேல் 2 பேரும் எப்படி தொலைகிறீங்கன்னு பார்க்குறோம், ஒழுங்கா எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கு நம்ம வி ஜின் ஹையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னடா அப்படின்னு சொல்லி ஜின் கேட்குறான். அதுக்கு நம்ம வி இருக்கான்ல, நாங்கள் 2 பேரும் தொலைஞ்சிடக்கூடாதுன்னு கட்டுறீங்களா, இல்லை நாங்கள் 2 பேரில் ஒருத்தர் ஆரம் கூட போயிடுவோமேன்னு பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கத்த வரான். அதுக்குள்ளே நல்லா கத்துங்க அப்படின்னு சொல்கிறான். கம்முன்னு இருடா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். இப்போ ஜிமின் மனசுக்குள்ளேயே எல்லாரும் அவங்கவுங்க பிடிச்சவங்க கூட தான் இருக்காங்க. பட் நான் இனிமேல் எனக்கு பிடிச்சவங்க கூட இருக்க மாட்டேன். இருந்தாலும் எனக்கு பிடிச்சவங்கள என்ன பிடிச்ச ஒரு பர்சனை நான் தேட போகிறேன். அவங்களுக்காக நான் உண்மையாக இருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாக வச்சுப்பேன். இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே டக்குன்னு சுகா முன்னாடி வந்து நிற்கிறானா. ஜிமினுக்கு சிரிப்பு வந்துடுது, குழந்த மாதிரி பண்ணுறது. ஸோ மனசுக்குள்ளேயே இதுதான் என்னோட ஒன் சைட் லவ், இப்போ நான் என்னோட லவ்வையுமே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிறாங்க. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட ஐடல்ஸ் ஒன் சைட் லவ் நம்ம ஜிமின் குக் ஒன் சைட் லவ், அதாவது எமோஷ்னல் மிக்ஸ்டு ட்ராமா முடியுது. ஆர்மிஸ் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.